ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்குமே தெரியும் ஜெயிலர் வந்து சும்மா பட்டே கிளப்பிச்சு எல்லா இடங்கள்ல எல்லா ஸ்டேட்லேயும் சும்மா பெரிய பெரிய மாஸ் ஹிட்டு. சொல்லப்போனா தமிழ் சினிமாவோட கடைசி மிகப்பெரிய ஹிட்டுன்னா அது ஜெயிலர் அப்படின்னு சொல்லிக்கிறாய்ங்க. அது எவ்வளோ உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பட்டி தொட்டிலாம் கலக்கின படம் தாங்க ஜெயிலரு. இப்போ அப்படிப்பட்ட படத்துக்கு பார்ட் 2 இல்லாமல் இருந்தால் எப்படி? தலைவன் அதுக்கு நடுவில் 2 படம் பண்ணிட்டாரு. பட் ஜெயிலர் 2 வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஜெயிலர் 2 கண்டிப்பாக நெல்சன் பண்ண போகிறாரு. ஆமாங்க, இப்போ வேட்டையன் கரண்ட்டாக ரிலீஸ் ஆக போகுது அக்டோபர் 10. அதுக்கப்புறம் கூலி ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்கு. அதுக்கான கேஸ்டிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சும்மா வேற லெவலில் இருக்குது கேஸ்டிங்லாம். சத்யராஜ் யார் யாரோ இருக்காங்கங்க வேற லெவலில். ஸ்ருதிஹாசன் சொல்லிட்டு பயங்கரமான கேஸ்டிங்கே வேற லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பிளாக் பஸ்டர் ஜெயிலரோட ஜெயிலர் பார்ட் 2. என்னங்க இது, சூப்பர் ஸ்டார் வந்து இது இன்னும் கலக்கிட்டே இருக்காருங்க மனுஷன் இந்த வயசுலையும். ஹேண்ட்ஸ் ஆஃப் டு மை தலைவர். இந்த வயசுலையும் பாருங்கள், நல்லா பாருங்கள், 3 படமும் பாருங்கள், எல்லாமே பயங்கர ஹிட்டுங்க. ஜெய்பீம் டேரக்டர் ஞானவேல், ஓகேங்களா? அந்த படமும் முடிஞ்சு போச்சு. அந்த படமும் வேறு லெவலில் வந்திருக்கு. அடுத்து கூலி, லோகேஷ் சொல்லவே தேவையில்ல. கேஸ்டிங்கே சும்மா பட்டையை கலப்புறாரு. ஸ்ருதி என்ன யாரோ போட்டிருக்கு, சத்யராஜன் நடிக்கிறாரு. ஸோ வந்து தலைவர் வந்து எப்படி படத்தை பிக் பண்ணுற பாருங்கள் இந்த வயசுலேயும். அடுத்து ஜெயிலர் 2 சொல்லவே தேவையில்ல. திருப்பியும் ஒரு ஜாலியான ஒரு படம். கண்டிப்பாக நெல்சன் வந்து ஜெயிலர் 1 2 வந்து கண்டு பெட்டராக பண்ணுவார். இன்னொன்று இதில் என்ன 3மே சூப்பர்னா அனிருத் மியூசிக்கு. அனிருத் வந்து வேறு லெவலுங்க. இப்போது ஒரு கான்சர்ட் பண்ணார் டொரண்டோவில். அதில் பார்த்திங்கன்னா இன்ட்ரோவே ரஜினி மாதிரி தான். அந்த கூலி பட கெட்டப்பில் தான் கையில் அந்த வாட்ச் வச்சுக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியாது, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ வந்து தலைவர் ஃபேன்ஸ் வந்து இன்னும் கூட வந்து தலைவர் வந்து இவ்வளோ டாப்பில் பார்க்குறது வந்து பெரிய விஷயங்க. வேறு எந்த ஹீரோங்க வர முடியும்? இப்போ டாப்பில் இருக்க, இப்போ பீக்கில் இருக்க சூர்யாலாம் பாருங்கள், கங்குவா படம் தலைவர் கூட ரிலீஸ் பண்ணால் பயந்து ஓடிட்டார். ஆமாம், கேட்டால் என்ன சொல்கிறார், ரஜினி வந்து பெரிய ஆள், ரஜினி வந்து அவருக்கு மரியாதை கொடுக்கணும், ஸோ நாங்கள் வந்து அவரோட ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறார். ஒரு சைடு வந்து மரியாதை அப்படி பார்த்தோம், இன்னொரு சைடு வந்து பயம். ரஜினி கூட ரிலீஸ் பண்ணால் பயம். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது தலைவர். பாருங்கள், இன்னும் சீக்கிரம் கூடிய சீக்கிரம் வேட்டையனோட ஃபஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. அதுக்கு எல்லோரும் காத்திருக்கீங்களா? காத்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் ஒரு பயங்கரம் வரப்போகுது. இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் வரப்போகுதுங்க. கூலி படத்தில் நம்ம பழைய ஜானி, இந்தியன் படத்தில் அந்த நெகட்டிவ் ஷேடு ரஜினி பரட்டை, அதை பார்க்க போகிறோங்க. ஒரு கோல்ட் ஸ்மக்லராக வராரு, அதுவும் வேறு லெவலில் இருக்குது. என்னங்க சொல்கிறது, எல்லாமே வேறு லெவல், எல்லாமே கடவுளோட அருள் தான். தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு. நீங்கள் இந்த 3 படத்தில் வந்து எதை எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு ஜெயிலர் 2 வர்றது வந்து ஹாப்பியா, இல்லை எதுக்குங்க ஜெயிலர் 2? ஏன்னா 2னாலே நிறைய பிரச்சனை வருது, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக இந்தியன் 2லாம். பட் அந்த மாதிரி நடக்காதுன்னு நம்ம நம்புவோம். எனிவே காய்ஸ், இதுதான் அப்டேட்டு. கூடிய விரைவில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதே மாதிரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வர்ட்டா.